அதிகாலை கட்டளை ஜெபம் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கத்தை தரப்பா. இது ஒரு பிரசங்கம் அல்ல, இன்னைக்கு ஒரு நடைமுறை. நான் எப்படி முன்னுக்கு வந்தேன்? செப்டம்பர் 26 நான் காலையில உள்ள வச்சு சொன்னேன், சங்கீதம் 23 ஒரு நாளைக்கு 7 தரம் வாயால சொல்லுங்க. 27, 28, 23, 30 4 நாள் தான் சொன்னேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சாங்க. இன்னைக்கு நான் சொல்வத நீங்க 30 நாள் சொல்லுங்க காலைல. இது எப்படி சொல்லணும்னு இப்ப செஞ்சு காட்டுவேன். இன்னைக்கு நான் சொல்வத உங்களுக்கு நாளைக்கு 5 மணிக்குள்ள வாயால காது கேட்க சொல்லணும். சொல்லிப்பாங்க. 30 நாள் தேவையில்ல, ஒரு நாள்ல அற்புதம் நடக்கும். இன்றைக்கே அற்புதம் நடக்கும். கடவுள் இன்னைக்கு மாற்றங்களை செய்வாரு. வாயில வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னா வெளிச்சம் வந்துச்சு. அற்புதம் நடக்கும்னு சொன்ன நடந்துச்சு. அதிகாலை கட்டளை ஜெபம் எல்லாம் வாய்த்து சொல்லுங்கள். ஒவ்வொரு அதிகாலையும் ஆவியின் மண்டலத்தின் வழிநடத்தலினால் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப அதிகாலை என்றால் ஆவிட மண்டலத்திலிருந்து வழிநடத்தல் வரும். முதல் அதிகாலை என்றால் என்ன? ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொரு அதிகாலையும் ஆவியின் மண்டலத்தின் வழிநடத்தல் வரும். அதுக்காக அதிகாலை காதுல வந்து இப்படி செய் அப்படி செய் இப்படி செய்யன்னு சொல்ல மாட்டேன். நான் காலையில் எழும்பணும்னு எல்லாம் எனக்கு வரும். திடீர்னு ஒரு 8 மணி போல ஒருவர் கேட்க இதை செய்யலாமா? அப்ப டக்குன்னு சொல்றேன், இல்ல இது வேணா, இது இப்படி செய்வோம், இது வேணா இப்படி செய்வோம் நான் சொல்ல என் மனசு வந்துச்சு தானே. அது எங்க அது வந்துச்சுன்னா, காலையில அதிகாலை நான் எழும்பி இந்த செய்தபடியா எனக்குள்ள சேமிக்கப்பட்டிருந்துச்சு. அது இந்த இடத்துல வந்து வெளியே வந்துச்சு. ஒரு 12 மணி போல இப்படி ஒண்ணு செய்யலாமே, இங்க போலாமே. இந்த ஐடியா எப்படி வருதுன்னா, எல்லாமே அதிகாலை. இந்த அதிகாலை நான் எழும்பாவிட்டால் அந்த ஆவியின் மண்டலத்தின் வழி நடத்தல் எனக்கு கிடைக்காது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு கொண்டு போகும் பொழுது மன்னா சொல்ற கொத்தமல்லி மாதிரி தேவதூதர்கள் சாப்பிடும் உணவை போட்டார். அந்த சாப்பாடு வானத்துல வந்து விழுந்துச்சு. இவங்க காலையில எழும்பி அதை அவங்களோட பாத்திரத்தில் வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆனா அதை சேர்த்துக்கொண்டு உள்ள வச்சுக்கொள்ளணும். அவனுக்கு எப்ப தேவையோ சாப்பிட்டு கொள்ளலாம், தேவையான நேரம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா அவங்க சேர்க்க போனப்ப சூரியன் உதிக்க சூரியன் வக முதல்ல போகணும், அதிகாலையில போகணும். சூரியன் வந்துட்டுனா அந்த வந்த மண்ணா பனி மாதிரி கரைஞ்சு போயிடும். அப்ப மண்ணை கிடைக்காது, என்ன கிடைக்கும்? மண்ணு தான் கிடைக்கும். அப்ப அந்த நாள் அவனுக்கு தோல்வி, அவனுக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு எதுவும் இருக்காது. ரைட். அப்ப சூரியன் வரும்போது எடுக்கணும். இப்ப சூரிய உதயம் 5:20, 5:25, அப்படியே 5:57 மட்டும் வந்துச்சு. ரஃப்லி பார்த்தா சூரிய உதயம் 5:30. இந்த 5:30க்கு நீ எழும்பி காலையில எழும்பி நான் இப்ப சொல்றது நீ எழும்புனா காலையில பரலோகம் திறக்கப்பட்டு அவருடைய வழிநடத்தல் எல்லாம் உனக்குள்ள ஃபுல்லா நிரம்பும். இதை இப்படி செய், அதை அப்படி செய், உன் ஃபுல்லா இருக்கும். உனக்கே தெரியாது. நீ பேசுற நேரத்துல சில ஐடியா வரும், எல்லாமே வெற்றியா இருக்கும். ஆனா 5:30க்கு எழும்பி நான் சொல்ற இந்த ஜெபத்தை நீ பண்ணாம நீ எதையாவது சொன்னா நீயா சொல்லுவா, அது தேவனுடைய வழி நடத்தல் இல்ல, அது தோல்வி அடையும். நீங்க அதிகாலையில் எழுந்திருக்காவிட்டால் உங்களுக்கு பேசப்பட்ட, உங்களுக்கு வழிகாட்டப்பட்ட அந்த வழி நடத்தலை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. காலையில எவன் எழும்புறானோ அவனுக்கு மன்னா மிஸ் ஆகாது. அதே விதமா காலை எழும்புறனுக்கு அவனுடைய வழிநடத்தலை அவன் பெற்றுக்கொள்வான். அதிகாலை என்பது ஒரு பாதுகாப்பின் கேடகம். அதிகாலை நீ எழும்பினால் நீ பாதுகாக்கப்படுவாய். அந்த நாள் பாதுகாக்கப்படும். அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். அந்த நாள் உன்னுடைய பணம் பாதுகாக்கப்படும். அதிகாலை எழும்பினால் ஊழியம் பாதுகாக்கப்படும்.
எனவே ஒவ்வொரு அதிகாலை எழுந்து நீங்க என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்த நாளுக்கு உதவி செய்யுங்க, இந்நாளே எனக்கு என்னோட இருங்க. இப்படி ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. கேன்சர் சுகமாங்க, வியாதி நீங்க, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க கட்டளையிட வேண்டும். இந்த நாள் இப்படி இருப்பதாக, இந்த நாள் சுகம் வருவதாக. யோபு 38:12 துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடும்படிக்கு அதன் கடையாந்தங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டா? இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போன்னு நீ கட்டளை கொடுத்தியா? வசனம் 12 துஷ்டர்கள் பூமியில வந்து ஒவ்வொரு காலையும் நீ கட்டளையிட வேண்டும். அடுத்த வசனம் சொல்லு, நீ கட்டளை கொடுத்தியா? இன்றைக்கு எத்தனை பேர் கட்டளை கொடுத்தீங்க? தேவ திட்டத்தின்படி நம் வாழ்க்கை ஒழுங்குபடுத்தணும். இன்றைக்கு நாள் இது இப்படி இருக்க வேண்டும், அது காலை கட்டளையிடப்பட வேண்டும். காலையில் நீங்க கட்டளையிடாவிட்டால் துஷ்டர்கள் உள்ள வந்துருவாங்க. துஷ்டர்கள் வரக்கூடாது. இன்றைய நாள்ல எந்த ஆக்சிடென்டும் எனக்கு நடைபெறாதிருப்பதாக, ஒரு விபத்தும் வராதிருப்பதாக. கட்டளையிட வேண்டாம், நம்ம பண்ணணும். நாங்க பண்ணல, பிசாசு முந்திடுவான். நம்ம வேற ஒன்றுல பிஸி ஆயிட்டோம், நம்ம இதை மிஸ் பண்ணிரோம். ஒவ்வொரு குடும்ப தலைவன் பொறுப்பு துஷ்டனுக்கு எதிராய் கட்டளையிட்டு உங்கள் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். சங்கீதம் 5:3 கர்த்தாவே காலையில என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஆண்டவர் எப்ப சத்தத்தை கேட்பா? காலையில கேட்பா. காலையில் உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். நான் காத்திருப்பேன், என் சத்தத்தை கேட்பா. நீ காலையில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வேண்டும், அவர் உன் சத்தத்தை கேட்பா. காலை அதிகாலை நேரம் என்பது ஒரு நேரம் அல்ல, அது ஒரு கதவு. அது ஒரு கதவு, அன்றைக்கு நாளுக்குரிய கதவு. அந்த அதிகாலை கதவு எப்படி திறக்கும் என்றால் சாவியினால. அந்த சாவி என்ன? அதுதான் கட்டளை ஜெபம். நீ அதிகாலை கட்டளையிடும் பொழுது கதவு திறக்கும். நீ அதிகாலை கட்டளையிடாமல் நீ போனால் உனக்கு கதவு மூடி இருக்கும். நீ கதவுக்கு வெளியிலே நடப்பாய், ஆனா உனக்கு உள்ள போக முடியாது, உனக்கு ஆசிரத்துக்குள்ள போக முடியாது. அதிகாலை எழுந்திருக்காதவர்கள் அன்றைய நாளின் தோல்வியாளர்கள். காலைல எழும்பாதவங்க அன்றைக்கு தோல்வியாளர்கள். அவங்க வெற்றி பெற மாட்டாங்க, அவங்க ஆரம்பமே தோல்வி. அதிகாலை எவனாவது எழும்பினால் அவன் சாதாரண எழும்ப மாட்டான், அவன் வல்லமையுடன் எழும்புவான். அன்றைக்கு அவன் எழும்பும் பொழுது பிசாசு பயப்படுவான். இன்னைக்கு நாங்க தோத்துட்டோம், இன்னைக்கு நாங்க தோத்துட்டோம். பாஸ்டர் வால்டர் அதிகாலை எழும்பணும்னு பிசாசு சொல்லுவான், இன்னைக்கு மிஸ் ஆயிட்டு, இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அதிகாலை நீங்க எழும்பணும்னு பிசாசு சொல்லுவான், இன்னைக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவான், எல்லாம் பிளாக் பண்ணிடுவான். நீங்க அதிகாலை எழும்பும் பொழுது சாதாரண எழும்ப மாட்டீங்க, வல்லமையோடு எழும்புங்க. நீங்க அதிகாலை எழும்பும் பொழுது நீங்க இயேசுவின் நாமத்தின் ஆயுதத்தோடு எழும்புவீங்க. என ஜெபித்து இயேசு நாமம் சொல்லி எழும்பும் பொழுது அவருடைய நாமத்தோடு எழும்புறீங்க. அதிகாலை நீங்க எழும்பும் பொழுது இருளின் ஆதிக்கங்கள், அந்த காலத்து நிகழ்ச்சி நிகழை உடைத்து போட எழும்புறீங்க. பிசாசிட போகம்லாம் உடையும். அதிகாலை கட்டளையிட்டு அதை உடைத்து போடுங்கள். ஆமென். நீங்க ஆண்டவர் அப்படி செய்யுங்க, ஆண்டவர் இப்படி செய்யுங்கன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துக்காக நீங்க அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு கதவை திறக்க போய்க்கா. எனக்கு செய்த அதே அற்புதம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. வாயை திறந்து இப்ப நீங்க சொல்ல போய்ங்க, எல்லாரும் எழுந்து இருக்கலாம். இது முதல் பகுதி. நான் இன்னொரு பகுதி நான் பேசுவேன். இப்ப நான் கட்டளையிட போறேன். என்ன சொல்லி? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபை உண்டாவதாக,
அப்ப நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு கிருபை உண்டாவதாக, என் வீட்டுக்கு கிருபை உண்டாவதாக, என் வியாபாரத்துக்கு கிருபை உண்டாவதாக, என் குடும்பத்துக்கு கிருபை உண்டாவதாக, என் சபைக்கு கிருபை உண்டாவதாக. அப்ப நீங்க சொல்லணும். உங்களுக்கு எதிராக இருக்கும் அனைத்து தீய சக்தியின் வல்லமை இயேசுவின் வல்லமை நாமத்தை உடைவதாக. அப்ப நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால எனக்கு எதிராக தீய சக்திகள் இயேசுவின் நாமம் உடைவதாக, என் வியாபாரத்துக்கு எதிராக பிசாசின் வல்லமை உடைவதாக. நீங்க வாயது சொல்லணும். இப்ப இது சாதாரணமானதல்ல, சொல்ல சொல்ல எல்லாம் உடையும். இவ்வளவு கால கஷ்டப்பட்டு நீங்க போனது லேசா நடக்கும், லேசா நடக்கும், லேசா நடக்கும். ஹல்லேலூயா. கடவுள் இன்னைக்கு பெரிய விடுதலோடு அனுப்பார். பாங்க, நாளைக்கு எல்லாம் சும்மா, இன்றைக்கு எல்லாம் ஸ்மூத்தா நடக்க போகுது. கைகள் உயர்த்தி, கைகள் உயர்த்தி. இப்ப நான் சொல்ல போறேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன், உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. சொல்லுங்க, எனக்கு கிருபை கிடைப்பதாக. சொல்லுங்க, என் வியாபாரத்துக்கு கிருபை கிடைப்பதாக, என் பொருளாதாரத்துக்கு கிருபை கிடைப்ப. வாழ்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. என் ஊழியத்தில் கிருபை கிடைப்பதாக, என் பொருளாதாரத்தில் கிருபை கிடைப்பதாக, என் வாழ்க்கையில கிருபை கிடைப்பதாக. சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கிருபை கிடைப்பதாக. உங்களுக்கு எதிராக இருக்கும் அனைத்து தீய சக்தியின் வல்லமைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உடைவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு எதிராக, என் குடும்பத்துக்கு எதிராக, என் வாழ்க்கைக்கு எதிராக, என் ஊழியத்துக்கு எதிராக, என் வியாபாரத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமை தீய சக்திகள் உடைவதாக. இந்த சபை மக்களுக்கு எதிராக எல்லா தீய சக்திகளை உடைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம், உங்களுக்கு விரோதமாக அனுப்பப்படுகிற அனைத்து அம்புகளும் இயேசுவின் ரத்தத்தினாலே உடைந்து எரிந்து போவதாக. இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு எதிராய் வருகிற, என் ஊழியத்துக்கு எதிராய் வருகிற, என் வீட்டுக்கு எதிராய் வருகிற, என்னுடைய பொருளாதாரத்துக்கு எதிராய் வருகிற, என் சகத்துக்கு எதிராய் வருகிற அம்புகள் உடைவதாக, உடைவதாக. எல்லா அம்புகளும் உடைகிறது. உங்களுக்கு எதிராக வர அம்புகள் உடைகிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே உடைகிறது. பரலோக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாவதாக. பரலோக ஆசீர்வாதம் என் வியாபாரத்துக்கு உண்டாவதாக. பரலோக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு என் வியாபாரத்துக்கு உண்டாவதாக. புலம்பல் 2:23 படி இன்று புதிய கிருபை உங்களுக்கு உண்டாவதாக. சொல்லுங்க, புதிய கிருபை எனக்கு உண்டாவதாக. யார் யார் சொல்லுறீங்களோ உங்க வீட்டுக்கு புது கிருபை சொல்லுங்க. என் வீட்டுக்கு புது கிருபை உண்டாகட்டும், என் வியாபாரத்துக்கு புது கிருபை உண்டாகட்டும். புதிய தயவு உங்கள் குடும்பத்துக்கு உண்டாவதாக. புதிய தயவு என் பாதைகளில் உண்டாவதாக. புதிய தயவு என் சுகத்தில் உண்டாவதாக. சொல்லுங்க, புதிய தயவு என் சுகத்தில் உண்டாவதாக. புதிய தயவு என் இலக்கில் உண்டாவதாக. சங்கீதம் 30:5. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். சத்தமாய் சொல்லுங்க, கைகுலுத்தி. இரவு நேர வேதனைகள் களிப்பாய் மாறுவதாக. இரவு நேர வேதனைகள் இப்பொழுது நீங்குவதாக. இரவின் கண்ணீர்கள் நீங்குவதாக. இந்த காலையிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாவதாக. இந்த காலை நேரம் எனக்கு அற்புதத்தை கொடுப்பதாக. இந்த காலை நேரம் எனக்கு சாட்சி உண்டாவதாக. இந்த காலை என் வாழ்க்கையை மாற்றுவதாக. இந்த காலை என் வாழ்க்கை கதை மாறட்டும். என் வாழ்க்கை கதை மாறுவதாக. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வழிநடத்தல் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வழிநடத்தல் உண்டாவதாக. சங்கீதம் 121 சொல்லுது, பகல்லே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்தாது.
கைகுலுத்து சொல்கள், இன்று சூரியன் எனக்கு சாதகமா இருக்கும். இன்று சூரியன் எனக்கு சாதகமா இருக்கும். பூமி எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க, பூமி எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைய நாள் அனைத்தையும் செய்ய எல்லாமே சாதகமா இருக்கும். இன்றைய நாளில் அழிவுகள் உண்டாகாது. நேரங்கள் மிகுதியாகும். தீமைகள் எனக்கு எதிராக வருவதில்லை. எனக்கு எதிராக பேசி அனைத்து நாவுகளும் அடங்கும். எனக்கு விரோதமாக பேசியவர்கள் கீழே விழுவார்கள். எனக்கு எதிராக இன்று இருக்கும் விக்கிர ஆராதனை வல்லமைகள், பில்லி சூனிய வல்லமைகள் வாய்க்காதே போகும். என் பெயர் தீய ஆவிகளுக்கு முன்பாக உச்சரிக்கப்படாதிருப்பதாக. தேவனுடைய உடன்படிக்கையின் பாதுகாப்பு என்னுடன் இருப்பதாக. தேவ பாதுகாப்பு என்னுடையது. தேவ பாதுகாப்பு என்னோடு, என் குடும்பத்தோடு, என் சபையோடு இருப்பதாக. என் பாதைகளின் என் அடிகள் இன்று ஆசீர்வாதத்துக்கு நேராக செல்வதாக. புதிய கதவுகள் எனக்கு திறக்கப்படுவதாக. புதிய கதவுகள் திறக்கப்படுவதாக. சங்கீதம் 91:11 சொல்லுது. இது அருமையான வசனம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளிடுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ தூதர்களுக்கு இருந்து சும்மா இருக்காங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கு காலில் கட்டளையிடல. இந்த கட்டளையை கொடுங்க பாங்க, உங்களுக்காக தூதர்கள் வேலை செய்வாங்க. கைகுலுத்தி சொல்லுங்க, தேவ தூதர்கள் எனக்காக இப்பொழுதே செயல்படுவார்களாக. சொல்லுங்க, தேவ தூதர்களே எனக்காக, என் வெற்றிக்காக செயல்படுங்கள். தேவ தூதர்கள் எனக்காக செயல்படுவார்களாக. தேவ தூதர்கள் எனக்காக யுத்தங்களை செய்வார்கள். தேவ தூதர்கள் என்னுடைய பயணங்களில் இருப்பார்கள். தேவ தூதர்கள் என் பயணங்களை பாதுகாப்பார்களாக. எங்கள் குடும்பத்தின், எங்கள் சபை மக்களின் பயணங்களை தேவ தூதர்கள் பாதுகாப்பார்களாக. என் பாதைகள் நேராகுவதாக. கோணல்கள் நீங்கட்டும். என் பாதைகள் நேராகட்டும். நான் எதிலும் சறுக்குவதில்லை. நான் எதிலும் சிக்குவதில்லை. நான் எதையும் இழப்பதில்லை. நான் எதிலும் நஷ்டப்படுவதில்லை. இந்த நாளில் நான் வல்லமுடன் எழுந்திருக்கிறேன். இன்று நான் வெற்றியாக பயணம் செய்வேன். உபாகம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆஸ்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இதை விசுவாசிக்கணும். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க. இன்று என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக வானங்கள் திறக்கப்படுவதாக. வானத்தின் பலகணிகள் ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக. நான் கைது செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வறுமையின் செயல்கள் உடைக்கப்படும். தரித்திரம், ஏழ்மை உடைக்கப்படும். இழப்புக்கான பிசாசின் திட்டங்கள் உடைக்கப்படும். நான் இன்று ஒன்றிலும் குறைவதில்லை.
இன்று நான் இலக்கை நோக்கி செல்லுகிறேன். இன்று நான் இலக்கை நெருங்கிவிட்டேன். யாத்ராம 23:25. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்கிறீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசைத்தார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். சொல்லுங்க. இன்று எனக்கு எதிராக வரும் அனைத்து வியாதிகளும் வந்த இடத்திற்கே செல்வதாக. என் சரீரத்தை அழிக்க வரும் அனைத்து திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைத்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அனைத்து திட்டங்களும் உடைவதாக. இன்று எந்த வியாதிகளும் என்னை ஆளுவதில்லை. இன்று எனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. சக்கரையா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அகனுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே எதெல்லாம் புதைக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் திரும்ப வெளியே வரும். ஆமென். இப்ப அதெல்லாம் செய்ய போறோம். ஆமென். நாம விசுவாசிக்க போறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல். இன்றைய நாள் நான் இரட்டிப்பானதை பெறும் நாள். இன்றைய நாள் நான் இழந்தவைகளை இரட்டிப்பாக நான் பெறுவேன். நான் ஏமாற்றம் அடைந்தது எல்லாம் இரட்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நான் பெறுவேன். எனக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கு இரட்டிப்பான கிருபை கிடைக்கும். என்னுடைய லாபம் இரட்டிப்பாக மாறும். என் சம்பாத்தியம் இரட்டிப்பாக மாறும். என் ஜனக்கூட்டம் இரட்டிப்பாக மாறும். என்னுடைய வாகனங்கள், என்னுடைய இடங்கள், என் வருமானங்கள் இரட்டிப்பாக மாறும். இருளின் அதிகாரம் என்னிடத்திலிருந்து பறித்தவைகளை திரும்பவும் எனக்கே கிடைக்கும். புதைக்கப்பட்டவைகள் திரும்ப உயிர் தெழும்பும். மறைக்கப்பட்டவைகள் திரும்ப என்னிடத்தில் வரும். குழப்பத்தின் ஆவிகள் என்னை விட்டு விலகி போகும். என்னுடைய எனக்கு எதிராக பிசாசின் சதித்தின் திட்டங்கள் உடைந்து போவதாக. ஆமென். கைகளை தட்டி தேவனை மேம்படுத்தும். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. உட்கார். மாட்களவு கதைக்கு பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? ஸ்ட்ராங் ஆகணும். என்ன பண்ண? நமக்கு வர வேண்டியதெல்லாம் பிளாக் பண்ணாலும் என்ன பிளாக் பண்ண? அது மீறி வரும், அது உடைஞ்சு வரும். யாரும் தடுக்க முடியாது. அந்த நம்பிக்கை வேணும். மாற்கு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு பயணம் போனா படகுல போக நேரத்தில் 37ஆம் வசனம் சொல்லுது. படகுல போக நேரத்தில் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. படகு நிரம்பதுக்கு அலை வந்து பெரிய பிரச்சனை. அடு கடல்ல சீசங்க ஃபுல் டைப் பண்ணி டென்ஷன் மோதிச்சு. இப்ப 2 குழு வந்துச்சு. இந்த சீசங்க ஓடுறான். ஐயோ என்ன பண்ண கத்துறான். பாஸ்டர் அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இது செஞ்சுட்டான், அதை பண்ணிட்டான். ஆனா இயேசு என்ன பண்றான்? இவ்வளவு பிரச்சனை நேரத்துல அடுத்த வசந்திப்பாங்க. கப்பலில் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து அங்க புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, மூழ்க போகுது, ஆள் தூக்கம். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில எவன் என்ன கத்தினாலும் நல்லா தூங்கும்.
8ஆம் வசனத்தை பாங்க. அவங்க எழுப்பி போதுகை நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? இவங்க எல்லாம் பிரச்சனை. இயேசு எழும்பினார். அடுத்த வசனம் பாங்க. அவர் படுக்கையிலிருந்து எழுந்து. அப்ப நீ காலையில எழுந்து என்ன செய்யணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாம் கையில தான். அவர் எழுந்து காற்றை ஆதரு, சத்தம் போடாத. அடுத்தது கடலை பார்த்து சத்தம் சைலண்ட். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எழும்பினாரு. எழும்பி என்ன செஞ்சாரு? 39ஆம் வசனத்துல கடலை பார்த்து இறையாது அமைதியாரு. 3 தான் சொன்னாரு. 1 அதட்டினாரு, எனக்கு எதிராக பிசாசனி ஒன்னும் பண்றல. 2வது கடலை பார்த்து நீ இப்படி செய்யாத. 3வது சைலண்ட் சொன்னாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அது வசனம் 39. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நடந்துட்டு இயேசு அடுத்த வசனத்தை சொல்லாரு 40ல, அவர்களை நோக்கி ஏன் பயப்பட்டீங்க? அவருக்கு ஏன் பயந்தீங்க? இவக்கு ஏன் பயந்தீங்க? இவனுக்கு ஏன் பயந்தீங்க? நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல. காலையில 5:30க்கு எழும்புறவன் யாருக்கும் பயப்பட. நீ காலையில எழும்புன உனக்கு பயம் இருக்காது, எல்லாம் விலகி போயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதை செய்யும்படிக்கா எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் எழும்பிடுவேன். எழும்பிடு காலையில் அந்த காயை எங்க வைக்கணும் அந்த காய்களை அகற்றுவேன். கர்த்தர் அதுகளை செய்ய வைப்பாங்க. ஆமென். எங்களுக்கு வர வேண்டியதை வர வைக்கலாம். ஆமென். சில நேரம் நாம எதிர்பார்த்தது நாங்க நகராது. அப்ப தேவ சித்தம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் எல்லாவற்றையும் சரியா செட் பண்ணுவா. எதை தூக்கி வைக்கணுமோ அதை இன்னைக்கு தூக்கி வைக்க போய்ங்க. ஆமென். இப்ப நாங்க எழுந்துக்கிறது கடைசியாக யோபு 22:28 சொல்லுது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணால் அது உமக்கு நிலைவரப்படும், உமது பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இன்றைக்கு நீங்க போற பயணங்கள், நீங்க செய்கிற காரியங்கள் உங்க பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். சத்தமாய் சொல்லுங்க, கைகுலுத்து, என்னுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். என்னுடைய ஊழிய பயணம் பிரகாசமாயிருக்கும். என் வியாபார பயணம், என் பாதைகள் வெளிச்சமாயிருக்கும். இன்று என் பாதைகளின் வெளிச்சம் மறைக்கப்படுவதில்லை. என் பாதைகளில் இருள் விலகி போகும். என் பாதைகள் செழிக்கும். சங்கீதம் 91:7 சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சத்தமாய் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக வருகிறவர்கள் கீழே விழுவார்கள், எனக்கு விரோதமாக எழும்பியவர்கள் கீழே விழுவார்கள், என்னை எதிர்த்தவர்கள் கீழே விழுவார்கள். அதிக காலமாக நான் காத்திருந்தது எனக்கு கிடைக்கும். அதிக காலம் நான் எதிர்பார்த்தது இனி எனக்கு கிடைக்கும். அதிக காலம் வடித்த கண்ணீர் துடைக்கப்படும். அது அற்புதமாக சாட்சியாக மாறும். என்னுடைய ஜெபம் மிக வேக பதிலை கொடுக்கும். இன்று எனக்காக திறக்கப்படும் கதவுகளை ஒருவனாலும் மூட முடியாது. என்னுடைய பயணங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே நான் மூடுகிறேன். தெய்வீக வல்லமையில் நான் கட்டளையிடுகிறேன். எந்த விபத்தும் எனக்கு, என் குடும்பத்திற்கு
என் சபை மக்களுக்கு நேரிடாது. எந்தவித தீய செய்திகளும் தீய அறிக்கைகளும் எனக்கு வராதிருப்பதாக. திடீர் அதிர்ச்சிகள் ஏற்படாதிருப்பதாக. சங்கீதம் 37:23 சொல்லுது, நல்ல மனுஷன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க, இன்று என் நடைகள் உறுதிப்படும், இன்று என் பாதைகள் விசாலமாகும், இன்று நான் போகையிலும் வருகையிலும் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெறுவேன். இந்த காலை நேரம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் எனக்கு மிகுந்த பாதுகாப்பான நாளாய் இருப்பதாக. இந்த மாதத்தில் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் தேவன் என்னில் மகிமைப்படுவாராக. கைகளை தட்டி ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றை கேட்டார். அற்புதம் நடக்கும், வழிகள் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், ஜெயங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென்.